வந்து ஒரு கிரியேஷனும் உங்களுக்குள்ள உள்ள இன்புட் எப்படி வெளியே வருது, எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சொன்னீங்க ஸ்டோரேஜ் இல்லை சார் அவ்வளோதான் இருக்குன்னு மாதிரி சொன்னீங்க. இப்போ ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும்போது தான் உங்களுக்கு விஷயத்தை வெளியில் அவுட்புட் பண்ண முடியும். ஆக்டிங்லேயோ பாடி லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே நமக்குள்ள எந்த ஸ்டோரேஜ் இருக்கும் அந்த ஸ்டோரேஜை வந்து நம்ம வந்து அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்மளால் வெளிப்படுத்த முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. அவன் பார்த்தது, அவன் படித்தது, அவன் பழகினது, அவன் வந்து பயணித்த ஊர், மக்கள், உறவுகள், என்னென்னமோ நிறைய சொல்லலாம். ஒரு சாப்பிட்ட சாப்பாடு கூட சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்தது, பேசுறது, இந்த அனுபவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பிற்காலத்தில் வந்து இந்த நடிப்பு துறைக்கு போகும்பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அதை வந்து முழுசாக உணரும் பொழுது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் உணர்தல் ரொம்ப முக்கியம். ஒரு நடிகனுக்கு வந்து உணர்தல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதையுமே புரிஞ்சும் அறிந்தும் தெரிந்தும் உணர்ந்தும் தான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்கிறோம். இதுவும் சொன்னீங்க மைண்டு சம்மந்தப்பட்ட